ஏன் இப்ப எல்லாரும் இங்க வந்து நின்னுட்டு இருக்கீங்க? யார் இவரு? புதுசா இருக்காரு. கல்யாணத்துக்கு வந்த உங்க கெஸ்டா? ஏங்க இவ என்னங்க கொஞ்சம் கூட பயமே இல்லாம நிக்கிறா? பேசாம இரு. அவ நம்மளை விட பெரிய பிராடு. சைலண்டா என்ன நடக்குன்னு பாப்போம். சரி சரி. ஆமா, நான் கல்யாணத்துக்கு வந்த கெஸ்ட் தான். எனக்கு யாருன்னு தெரியல. இதுக்கு முன்னாடி நீ பார்த்தது இல்ல? இல்லையே, தெரியலையே. இதுக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்ததே இல்ல. சார் சார் சார், நான் சொல்லல இவ மோசக்காரி சார். எப்படி நடிக்கிறா பாருங்க. நான் நடிக்கிறேனா? என்ன சூர்யா இது? யார் இந்த ஆளு? எதுக்காக இவ்ளோ எமோஷனல் ஆவறாரு? ஏய், எனக்கு துரோகத்தை பண்ணிட்டு வந்துட்டு இந்த நல்ல மனுஷனை ஏமாத்த பாக்குறியா? ஏமாத்த பாக்குறேனா? சூர்யா, இங்க என்ன நடக்குது? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு என்னமோ இது எல்லாமே இவளோட பிளானா தான் இருக்கும்னு தோணுது. என்ன? நம்ம கல்யாணம் நடக்க கூடாதுங்கிறதுக்கு துர்கா ஏதோ டிராமா ஏற்பாடு பண்ணிருக்கா. நான் ஒண்ணு டிராமாலாம் ஏற்பாடு பண்ணல. நீ ரொம்ப நாளா பண்ணிட்டு இருக்கிற டிராமாவுக்கு இன்னைக்கு முடிவு கட்டதான் உன் முதல் புருஷன் மருது பாண்டியனை கூட்டிட்டு வந்து இங்க நிறுத்திருக்கேன். என்ன என் மேல பழி போட பாக்குறியா? சூர்யா எதையும் நம்பல, உன்னாலேயே எதுவும் நிரூபிக்க முடியல, அதனால என் கேரக்டர் ஸ்பாயில் பண்ண பாக்குறியா? ஏ புஷ்பா, என்ன நீ ரொம்ப நல்லவமா நடிச்சிட்டு இருக்க? என்ன உனக்கு தெரியாது? 2 வருஷத்துக்கு முன்னால நம்ம 2 பேரும் ராஜபாளையம் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ரெஜிஸ்டர் கல்யாணம் பண்ணிக்கல. நீ என்கிட்ட பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணி என்ன தூக்கி எறிஞ்சிட்டு ஓடி போயிட்ட. ஏய், போய் சொல்லாத சூர்யா. இவன் சொல்ற அத்தனையுமே போய். இந்த ஆளை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல. இந்த கல்யாணத்தை நிறுத்த பெரிய சதி நடக்குது. நீ அப்படியே நடிச்சு ஏமாத்த முடியாது. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆனதுக்கான சட்டப்படியான ஆதாரமே இருக்கு. ஆமா, இதுக்கு என்ன பதில் சொல்ல போற?